தவத்தினை தொடர்ந்து கண்ணே கண்மணியே என்ற தலைப்பு சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஆடல் நாயகி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்கம்மா. நமக்காக நல்லதொரு துரிய தவத்தினை வழிநடத்தி தந்த பேராசிரியர் அருள்நிதி குந்தவை அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மாவின் ஆன்மீக அருட்தொண்டு மென்மேலும் தலை தோங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் இன்றைய நிகழ்வினை இனிதே நடத்தி தர வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு கண்ணே கண்மணியே என்ற தலைப்பில் சிந்திக்க உள்ளோம். அதாவது நம்மளோட மனவளக்கலையில கண் பயிற்சியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். கண்களின் முக்கியத்துவம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்துல எங்கு பார்த்தாலுமே குழந்தைகள் முதல் நடுத்தர இளைஞர்கள் வரை, அதாவது மூன்றாவது கண்களான அந்த கண்ணாடியை நம்ம அணிந்து பார்ப்பதை பாக்குறோம் தானே, இல்லைங்களா? அந்த கண்ணாடி அணிஞ்சுதான் படிக்கிறாங்க, பாக்குறாங்க, நடந்து போறாங்க. எல்லாமே மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடிய அந்த மூக்கு கண்ணாடியை அணிந்துதான் பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு உணவுகளும் ஒழுங்காக இல்லை, உழைப்பும் ஒழுங்காக இல்லை, நம்ம உறக்கமும் சரியாக உறங்குவதில்லை. அதனாலேயே இன்னைக்கு மூன்றாவது அந்த மூக்கு கண்ணாடி கண்களுக்கு தேவைப்படுது. இந்த உடல் இயக்கத்தாலும் உழைப்பினாலும் வீணாகும் ஆற்றலை மீற்றுக்கொள்ள உள்ள வழிகளில் மிக முக்கியமானதுதான் உணவு. அந்த உணவில நம்ம நிறைய கண்களுக்கு தேவையான கீரைகள் மிக முக்கியமான பங்கை வகிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்றைய குழந்தைகள் நிறைய பேர் அந்த கீரைகளை பசுமையாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கிறதே இல்லை, இல்லைங்களா? நாம வாழும்போது நமது அந்த செயல்பாட்டின் மூலமாக தான் உயிராற்றல்கள் செலவாகி கொண்டே இருக்கும். நம்ம வாழ்றோம், அதுக்கு அந்த அந்த என்னென்ன செயல் செய்யறோமோ அதன் மூலமாக உயிராற்றல் நம்மளுக்கு செலவாகிக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக உயிராற்றல் செலவாகிடும் போது உடல் பராமரிப்புக்கான ஆற்றலும் குறைவுபடுகிறது. இதனாலதான் உடல் சோர்வு உண்டாகுது. இரவுல நீண்ட நேரம் நிறைய குழந்தைங்க இன்னைக்கு செல்போன்கள் மூலம், லேப்டாப் மூலம் அந்த ஒளியை கண்களில வாங்கும் போது கண்கள்ல வழியாக நிறைய ஆற்றல் வெளியேறிட்டே இருக்குது, இல்லைங்களா? அந்த ஆற்றல் வெளியேறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு கண் எரிச்சல், கண்களை சுற்றி அந்த கருவளையம், கண் ரொம்ப செவந்து இருப்பது, கண்கள்ல நீர் வடிகிறது, இன்னும் நிறைய கண்கள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நோய்கள் ஏற்படுது. நமது கண் பயிற்சிகளின் மூலம் நமது சுவாமிஜி எப்படி நம்மளுக்கு கண் பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, வஜ்ராசனத்துல நம்ம உட்கார்ந்தபடி 7 நிலையாக நம்மளுக்கு கண் பயிற்சி செய்ய சொல்லியிருப்பாங்க. அதாவது வலதிலிருந்து இடது அந்த ஒரு இதுவும், கீழிருந்து மேல என ஒரு பயிற்சியும், பின்னர் வட்டமாக நம்ம அந்த கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறோம் கைகளை, இல்லைங்களா? அந்த விரல்களை நம்ம நுனிய கண்களை திறந்து பார்க்க சொல்லிடுறாங்க. பின்ன தள்ளியும் பக்கமாகவும் விரல்களை நம்ம அசைச்சு மூக்கு நுனி பக்கம் கொண்டுட்டு வரோம், அப்புறம் தள்ளி போறோம். இது போல நம்மளுக்கு 7 பயிற்சிகள் செய்ய சொல்லியிருக்காங்க. அங்கேயே நம்ம மனசு அங்க விரல்களையே கவனிக்குது. தலையும் நம்மளுக்கு அசைக்காம கண்கள் மட்டுமே அந்த பயிற்சியில வேலை செய்யுது. இதனால நம்மளுக்கு கண்மணி என்கிற பாப்பாவை சுற்றிலும் உள்ள அந்த தசைகளை நம்ம சீராக இயக்க உதவுது. அதே போல கண்களில் உள்ள அந்த லென்ஸோட வடிவம் சீராகுது. அப்போ கண் பார்வையும் மேம்பட்டு தானே இருக்கும், இல்லைங்களா? கண்ணாடியே அணிபவராக இருந்தால் கூட நாளடைவுல இந்த கண் பயிற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தா கண்ணாடியே தேவை இருக்காதுன்னு தான் சொல்றாங்க. தன்னோட காலால் நடப்பவனுக்கு மூன்றாவது காலாக இருக்கிற அந்த கைத்தடி தேவையே இல்லைதானே. அதே போலதான் தனது கண்கள் நல்லாவே இருக்கும்போது மூன்றாவதாக நமக்கு ஏன் மூக்கு கண்ணாடி தேவைப்படுது, இல்லைங்களா? கண் நோய்கள், கண் எரிச்சல் வராம நம்ம
தடுத்துக்கலாம் அந்த பயிற்சி செய்யறதுனால. இந்த கண் பயிற்சி, இது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான பயிற்சின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பயிற்சியுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு. நமது கண் என்பது 2மே ஒரு சேர இயங்கணுமாம். அப்படி ப்ராப்பரா வந்து இயங்கலைன்னா, பிரச்சனை ஏற்படும்னு சொல்றாங்க கண்கள்ல. ப்ராப்பரா வந்து இயங்கணுமா நம்ம கண்கள் வந்து ஒரே நிலையா, ஒரே மாதிரி இந்த பக்கம், அந்த பக்கம் நம்ம வந்து ஒண்ணு போல அசையணும். ஒரு செய்திய வந்து நம்ம படிக்கிறப்ப ஒரு செய்திய படிக்கிறப்ப நம்ம வந்து இப்ப இத தொடர்ந்து படிக்க முடியாம விட்டு, விட்டு நம்ம வந்து படிப்போம் இல்லைங்களா? அது ஏன்னா, கண்ணுல வந்து தண்ணி ஒரு கூர்ந்து நமக்கு படிச்சுக்கிட்டே போம்போது, கண்ல இருந்து தண்ணி ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு புத்தகத்த தொறந்தாலே தூக்கமா வருவது போல, கொட்டாவி வருவது போல இருக்கும். அதுவாது ஈடுபாடே இல்லாம வந்து ஒரு சிலர் வந்து படிப்பாங்க. அப்போ கண்ணுக்கு ஒரு முக்கியமான வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்டோ, இல்ல பயிற்சியோ தேவைப்படுதுன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. கண் பயிற்சிய தந்து, அந்த கண்களின் முக்கியத்துவத்த வந்து நம்ம வந்து அந்த நேரத்துல கண்கள்ல ஒரு ப்ராப்ளம் வருது அப்டின்னா, ஒரு சிம்ப்டம் குடுக்கும். அந்த நேரத்துல நம்ம வந்து கண் பயிற்சிய வந்து தொடர்ந்து செய்யணும்னு சொல்றாங்க. கண்களுக்கு வந்து நிறைய வேலைய தந்துட்டோம்னா, இரு அந்த 2 கைகளையுமே நாம வந்து அப்பப்ப வந்து தேய்த்து, கண்கள்ல வந்து வச்சு அதாவது ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்கள்ல ஒரு வார்ம் அப் குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. நெறைய கண்களுக்கு அன்னைக்கு வந்து ஆஃபீஸ் வேலையோ, லேப்டாப்ல நம்ம நெறைய வேலையோ, இல்ல ஃபோன்லயோ, கம்ப்யூட்டர்லயோ நெறைய வந்து நம்ம வேல பார்த்திருந்தோம். அந்த கண்ணுகளுக்கு ஆற்றல் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து கண்கள குளிர்ந்த நீர்ல வந்து கழுவணும். இல்ல அப்பப்ப வந்து நம்ம கைகள லேசா தேய்ச்சு, ரொம்ப வந்து தேய்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. மென்மையா, அதாவது சத்தமே கேட்காத அளவுக்கு சந்தனத்த குழைக்கிற சவுண்ட் எப்படி இருக்குமோ, அது மாதிரி மெதுவா குழைச்சு, அத வந்து கண்கள்ல வார்ம் அப் குடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா, கண்களில் வந்து அந்த இது வந்து வறண்டு போகும் நிலை வந்து ஏற்படுமாம். கண்களை வந்து இறுக மூடி, 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 மூடி திறக்கணும்னு சொல்றாங்க. அப்படி மூடி நம்ம திறக்கும்போது, கண்களுக்கு உள்ளே ஒரு எண்ணெய் சுரப்பிகள் வந்து அந்த கண்களுக்கு மேல வந்து இருக்கும்னு சொல்றாங்க. கண்கள்ல வந்து கண்ணீர் சுரப்பிகளும் கண்ணீர் சுரப்பிகள் மட்டுமே நம்மளோட கண்கள்ல இருக்கிறது இல்லையாம். எண்ணெய் சுரப்பிகளும் கண்களுக்குள்ள வந்து இருக்குமாம். அப்போ எண்ணெய் சுரப்பியும், கண்ணீர் சுரப்பியும் சேர்ந்து கண்களுக்குள்ள இருக்கும்போது, கண் வறட்சி வந்து நம்மளுக்கு ஏற்படாம பாதுகாக்கும். அதுக்கு தான் வந்து நம்மளோட அந்த கலாச்சாரத்துல நம்மளுக்கு கண்கள்ல எண்ணெய் விடுவாங்க, தொப்புள்ல விடுவாங்க. உடல் சூடு உஷ்ணத்த குறைக்கிறதுக்கு தலையில வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிக்க சொல்லுவாங்க. வாரம் ஒரு முறை குளிக்க சொல்லியிருப்பாங்க. இல்லைங்களா? இது எல்லாமே வந்து கண்கள்ல எரிச்சல் உண்டாகாம, வறட்சி இல்லாம ஒரு அடுப்புல நம்ம ஒரு பாத்திரத்த வைக்கிறோம் அப்படின்னம்னா, அதுல தண்ணி இல்லன்னா எப்படி வந்து வறட்சி ஏற்படும்? அதுபோல தான் நம்ம கண்கள்ல வந்து சூடு, உஷ்ணம் கூடும்போது, கண்கள்ல ஒரு வறட்சியானது ஏற்படுமாம். அப்போ இந்த 2 சுரப்பிகளுமே கண்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. நமது கண்கள், காதுகள், கால் நரம்புகள் என்ற 3மே வந்து நமக்கு சமமாக இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா, எந்த வேலைய வந்து நம்ம ஏன்னா நம்ம வேலைய வந்து நம்ம நம்ம செஞ்சா தான் நமக்கு அமைதியோடவும், ஆரோக்கியமாகவும் நம்ம இருக்க முடியும். இல்லைங்களா? நம்ம வேலைய காதுகள் மூலியமா கேட்கிறோம், கால்கள் மூலியமா நடக்கிறோம், கண்கள் மூலியமா பார்க்கிறோம், மற்ற இன்னும் கைகள் மூலமாக நம்ம வேலை செய்றோம். அப்போ நம்மளே நம்ம வந்து செய்யும்போது தான் நமக்கு அமைதியோடையும், ஆரோக்கியமாகவும் நம்ம வந்து வாழ முடியும். இல்லைங்களா? பிறர எதிர்பார்க்காம. இன்றைய குழந்தை முதல் வயதானவர்கள் வரை நம்ம வந்து ஃபோன் பார்ப்பது என்பது வாடிக்கையாவே போயிருச்சு. ஃபோன் இல்லாம இன்னைக்கு குழந்தைங்களும் இருக்கிறதில்ல. நம்மள மாரி நடுத்தர வயதினரும் இருக்கிறதில்ல. வயசானவங்க கூட இருக்கிறதில்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த ஃபோனை வந்து எத்தன மணி நேரம் நம்ம வந்து அந்த ஃபோன பார்க்குறோம், செலவிடுறோங்கிறது குழந்தைகளுக்கும் இன்னைக்கு தெரியறதில்ல. பெரியவங்களுக்குமே தெரியறதில்லன்னு மருத்துவ ஆராய்ச்சி சொல்றது. இந்த ஃபோன் என்பது வராத வரையில வந்து நம்ம வந்து ஒன்றாக குடும்பமாக சாப்பிட்டோம். குடும்பமாக உட்கார்ந்து வரவு செலவு கணக்குகள நம்ம பார்த்தோம். லாப நஷ்டத்த பேசினோம். ஆனா, இப்ப அவங்க அவங்க நேரத்துக்கு தகுந்தபடி தான் தனித்தனியா சாப்பிடுறோம், உட்கார்றோம் இல்லைங்களா? அந்த உட்கார்ந்து உறவோடு பேசுவதையே நம்ம வந்து தவிர்க்கிறோம். அத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்கள் கெடுவது மட்டுமல்லாம, இதோட மனமும், உடலும் சேர்ந்து கெடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அன்றைய காலகட்டத்தில வந்து வயது முதிர்ந்தவர்கள் தான் நம்ம வந்து தாத்தாவோ, பாட்டியோ, இல்ல 2 தலைமுறை கடந்தவங்களோ தான் நம்மளுக்கு ஒரு திண்ணையில உட்கார்ந்து கண்ணாடி போட்டு நம்ம படிக்கிறத வந்து பார்த்திருப்போம். ஆனா, இன்று வந்து நம்மளுக்கு அது சின்ன குழந்தைகள் வரைக்கும் வந்து நம்மளுக்கு முக்கால்வாசி பேர் வந்து கண்ணாடி போட்டிருப்பத நம்ம வந்து பார்க்குறோம். குழந்தைக பருவத்திலேயே. உணவுல வந்து நெறைய வந்து என்ன சொல்றாங்கன்னா, பப்பாளி, கேரட்டு, மஞ்ச பூசணிக்கா, அதாவது இந்த கொத்தமல்லி இலை இதெல்லாமே கீரைகள் நெறைய வந்து நம்மளுக்கு உணவு உண்ணும்போதே எடுக்கும்போது கண்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும்னு சொல்றாங்க. கண்களுக்கு யோக பயிற்சியும் இணைந்து செய்றப்ப தான் அந்த கண்கள் வந்து
நம்மளுக்கு சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது கண் பார்வையிலே வந்து கிட்ட பார்வை, தூர பார்வை, மங்கலான பார்வை என நிறைய வந்து பார்வை கோளாறுகள் வந்து பிரச்சனையாக இன்னைக்கு வந்து சொல்றாங்க. கண்கள்ல நிறைய நிறைய பேருக்கு வந்து கண்கள்ல வந்து இன்னைக்கு நோய் வருதுன்னு சொல்றாங்க. அது ஏன்னா, தூக்கமின்மையும், இருட்டுல வந்து ஃபோனின் வெளிச்சத்தை வந்து நம்ம பார்க்கறதால கூட அந்த கேட்ராக்ட் போன்ற நோய்கள் வந்து ஏற்படுது. அதாவது கண் பொறை என்ற நோய் வந்து ஏற்படுதுன்னு மருத்துவ ஆராய்ச்சி சொல்லுது. சரியான நேரத்துக்கு இன்று தூங்குறதும் இல்ல, படுக்கிறதும் இல்ல, இல்லைங்களா? சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது கூட இல்ல இன்னைக்கு. நேரம் கடந்து 12 மணிக்கெல்லாம் நைட்ல வந்து சாப்பிடுறது எல்லாம் சில வீட்டுகள்ல இருக்குது. இறைவன் நம்மளுக்கு எப்பேர்ப்பட்ட படைப்பாக இரு கண்களை வந்து நம்மளுக்கு படைச்சு குடுத்திருக்காரு. இதன் இதன் நம்ம இதன் நோக்கம் வந்து நம்ம வந்து இந்த கண்கள் படைச்சிருக்கிறதுக்கான நோக்கம் நம்ம பார்த்தோம்னா, பரந்து விரிந்த பார்வையாக இயற்கையின் அழகினை வந்து பார்த்து ரசிக்கவும், தூரத்துல உள்ள ஒரு மலைய பார்த்து நம்ம வந்து அதனுடைய கிலோமீட்டர கூட நம்ம வந்து 2 கண்ணுமே நல்லா தெரிஞ்சதுன்னா, அந்த மலையோட தூரத்த கூட நம்ம வந்து கணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா 2 கண்ணுமே சேர்ந்து வேலை பார்க்கும்போது தான், அந்த விரிந்த பார்வையாக நம்மளுக்கு பரந்த பார்வையாக இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு கண்ண மூடிட்டு ஒரு தூரத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு சரியாகவே தெரியாது. அது கிலோமீட்டர வந்து நம்ம கணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒன்றினால் ஒன்று கெடாதவாறு 2 கண்களுமே முக்கியம்னு சொல்றாங்க. இரு கண்களின் அந்த விஷன் வந்து சரியாக இருப்பதால தான் ஒரு பொருளின் தூரத்தை கணித்து நம்ம வந்து சொல்ல முடியுது இல்லைங்களா? இதுவே ஒரு கண்ணை மட்டும் நம்ம பார்வை இல்ல இந்த ஒரு கண்ல தான் தெரியுது அப்படின்னா, அத வந்து நம்ம விசாலமாக நம்ம பரந்து விரிந்த பார்வையாக நம்ம வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு இரு கண்களுமே நம்மளுக்கு முக்கியம் தானே. நம்முடைய உடல்ல நகம், முடி இன்னும் வந்து சிலது வந்து வந்து வெட்டினால் வந்து வளரக்கூடியதுன்னு சொல்றாங்க. ஆனா, நமது கண்களில் உள்ள அந்த கருவிழி மட்டுமே வளருவதே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒரு முத்து மணி பாசி போல நம்ம கழுத்துல மாலையா போடுவோம். உருண்டு பாசி மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி வந்து அந்த கருவிழிங்கிற உள்ள கருப்பானது அது உருண்டை வடிவமாக, வட்ட வடிவமாக இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பந்து வந்து எப்படி வந்து உருண்டு திரண்டு ஒரு 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 ரவுண்டா இருக்குதோ, அது போல வந்து கண்ணுல உள்ள கருமணியானது உருண்டு இருக்கும்னு சொல்றாங்க. அதனால தான் அந்த கண்களை வந்து கண்மணின்னு கூட சொல்றாங்க. மணின்னா ஒரு மாலை. இல்லைங்களா? அத கண்மணின்னு கூட சுவாமிஜி வந்து சொல்லியிருப்பாங்க. நமது மனவளக்கலையில் கூட அந்த மனைவியர் தின விழா நாள்ல வந்து நீங்க ஆகஸ்ட் மாசம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட அம்மாவோட, ஐயாவோட மனைவி லோகாம்பாள் அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து மனைவியர் தினம் வரும். அந்த தின விழாவில கூட வந்து அந்த நிகழ்வுல வந்து கூட கணவன், மனைவி இருவருமே தங்களது கண்கள் மூலமாக தான் அந்த காந்த பரிமாற்றத்த வந்து செய்வாங்க. கணவன் கண்ண மனைவி பார்க்கிறதும், மனைவி கண்ண கணவன் பார்க்கிறதும், இதன் மூலமா வந்து கண்களில வந்து அந்த காந்த பரிமாற்றம் வந்து நடக்கும். அதுல வந்து ஒரு கருணை பார்வையாக இருக்கும்னு சொல்றாங்க. அந்த எத்தகைய ஆற்றல் வந்து அந்த கண்ணுல நிறைஞ்சிருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுமா? கணவன்ட்ட மனைவிக்கு எவ்வளவு பாசம் இருக்குது, மனைவிட்ட இருந்து கணவன் எவ்வளவு பாசமா இருக்காங்கிறத நேரடியாக கண்களை பார்த்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது நேரடியாக கண்களை பார்ப்பதற்கும், நம்ம மூக்கு கண்ணாடியின் மூலம் அந்த வழியாக கண்களை பார்ப்பதற்கும் நெறைய வந்து வித்தியாசம் டிஃபரெண்ட் வந்து இருக்கும். இல்லைங்களா? கண்ணாடி மூலியமாக நம்ம உள்ள இருக்கிற கண்ண வந்து அவ்வளவு ஒரு கிளியரா கோவத்துல இருக்காங்களா? இல்ல வந்து சந்தோஷத்துல இருக்காங்கறாங்க நம்ம வந்து பார்க்க முடியாது. நேரடியாக ஒரு பொருளை பார்க்கும்போது, அதிலிருந்து வரும் அந்த ஆற்றல வந்து நம்ம காந்த பரிமாற்றமா நம்மளோட உடல்ல வந்து வாங்கிக்கிறோம். பிறவியிலேயே கண் பார்வை கோளாறு உள்ளவர்கள், கைத்தடி மூலம் தங்களது எல்லையை நோக்கி, அந்த பாதையை நோக்கி கால்களால தடவிக்கிட்டே வந்து நடப்பாங்க. இல்லைங்களா? காதின் வழியாக ஓசையை உணர்ந்து கடந்து போறதையும் நம்ம ரோடு கிராஸ் பண்றத நம்ம பார்க்குறோம் தானே! அது கண் தெரியாதவங்க, பிறவியிலேயே அப்படி இருக்கிறவங்க, அவங்க முதர்ந்தே அப்படியே நடந்து பழகிக்கிருவாங்க. நாம வந்து கண்கள் மூலமாகத்தான் ஒவ்வொரு நாம வந்து நார்மலான மனுஷர்கள் வந்து கண்கள் மூலமாக ஒவ்வொரு பொருளின் வடிவத்தையும், அதோட அழகையும் நம்ம வந்து பார்க்கிறோம். நமது மனதுல வந்து அத வந்து பதிச்சு வச்சுக்கிறோம். நினைத்தவுடன் அந்த காட்சி வந்து நம்மளுக்கு பதிவில் இருந்து நினைவுகளாக நம்மளுக்கு வருது. இத வந்து அங்க பார்த்தோம். அதோட வடிவம் இப்படி இருந்துச்சே அப்படிங்கிறத வந்து கண்கள் மூலமா பார்க்கிறோம். அத உள்ளுணர்வாக நம்ம இப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறோம் இல்லைங்களா? பிறர் கோவத்துடன் இருக்கிறாங்களா? நிதானமாக இருக்கிறாங்களா? அல்லது அமைதியாக இருக்கிறாங்களான்னு கூட நம்ம வந்து கண்கள பார்த்த உடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்க கோவத்துல இருக்காங்களா நம்ம மேல? இல்ல கருணையோட இருக்காங்களா? அன்போட இருக்காங்களா? அமைதியோட இருக்காங்களா? நம்ம வர்றத
வரவேற்கிறாங்களா, இல்ல பிடிக்காம இருக்கிறாங்களாங்கிறத கண்களில் உள்ள அந்த ஒளிய வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கண்களில் உள்ள நரம்புகளின் மூலம் கோபப்படும்போது சிவந்து வந்து அந்த கண்கள் வந்து காணப்படும். கோபப்படும்போது நரம்புகள் வழியாக நம்மளுக்கு விரைவாக ரத்தம் வந்து மூளைக்கு பாய்ந்து செல்வத உணர முடியும். அப்போ நம்ம கோபப்படும்போது நம்மள வந்து சோர்வடைய செய்து நம்மளோட செல்கள் வந்து விரயமாகும். கோபத்தால் வந்து நெறைய பேருக்கு இன்னைக்கு மாரடைப்பு கூட வருது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உயிரிழப்பு தானே! ஒரு மனிதன் கை, கால்களை இழந்தா கூட வந்து ஓரிடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நம்ம கைத்தடியின் துணையுடன் சென்று வரலாம் இல்லைங்களா? இன்னைக்கு நெறைய ஊன்றுகோல் வந்துருச்சு. ஆனா, அந்த கண் இல்லைன்னா யாராவது ஒரு மனிதனின் துணையோட தான் நம்ம வந்து வாழ முடியுது. எங்கேயும் நம்ம போகவும் முடியுது. இல்லைங்களா? அப்ப கண்ணு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான பங்க வகிக்குது. நமது மனவளக்கலை பயிற்சியில வந்து தீப பயிற்சியும், கண்ணாடி பயிற்சியிலும் கூட கண்கள் வந்து ஒளி பெறும்னு சொல்லுவாங்க. அந்த கண்கள்ல வந்து முகவசியம், ஜகவசியம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கண்களால தான் நம்ம வந்து அந்த கண்ணாடி பயிற்சியில நம்ம பார்க்கிறோம். தீப பயிற்சியிலும் தீபத்தையே நம்ம வந்து பார்க்கிறோம். பார்த்ததை வந்து கண்களை மூடித்தான் நம்ம வந்து கவனிக்கிறோம். அந்த கவனிக்கிறோம். அந்த உடல் செல்கள் பூரா உள்ளுக்குள்ளேயே நம்ம அகம் நோக்கி கவனிக்க சொல்றாங்க. இல்லைங்களா? கண்கள 2 நிமிஷம் பாருங்க, 1 நிமிஷம் கண்ண மூடுங்கன்னுவாங்க. ஒரு பயிற்சியில 2 நிமிஷம் பாருங்க, 1 நிமிஷம் கண்ண மூடுங்க அப்படிங்கிறது மாரி இருக்கும். இப்ப தீப பயிற்சியிலயும் நம்மளுக்கு, கண்ணாடி பயிற்சியிலயும் நம்மளுக்கு அந்த கண்கள்ல ஒளி வந்து பெருகுதுன்னு சொல்றாங்க. இந்த மகான்களோட கண்கள பார்த்துட்டீங்கன்னா, அவங்க தவ வலிமையாலும், இந்த மாதிரி பயிற்சி மூலமாகவும் அவங்க கண்கள பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கருணை பார்வையா இருக்கும். அன்பும் கருணையுமா இருக்கும். நம்ம சுவாமிஜி கண்கள கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கவனிச்சீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு ஆற்றல் வந்து இருக்கும். எல்லாமே இந்த பயிற்சிகள் தான் காரணம். அவங்க ஒரு நாள் கூட விடாம கரெக்ட்டா செஞ்சதும், தவ வலிமையும் தான் இதற்கு காரணம்னு சொல்றாங்க. அப்ப கண்கள் தான் ஆற்றலை ஈர்க்கக்கூடிய வல்லமை பெற்றதுன்னு சொல்றாங்க. மகான்களும், ஞானிகளும் நம்ம எப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட மகரிஷி ஐயா கூட சொல்லுவாங்க, "மாணவ செல்வங்கள் தான் நமது நாட்டில் கண்கள்" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்களால தான் ஒளிய ஒரு விளக்க ஏத்தவும் முடியும். ஒரு ஒளிய வந்து காணவும் முடியும். அப்போ இந்த நமது மாணவ செல்வங்கள் தான் நமது நாட்டின் கண்கள்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இங்கிருந்து தான் வந்து வளர்ச்சியும், அமைதியும் வரணும்னு சுவாமிஜி கூட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் குழந்தைகளை பொது சொத்தாக்கணும்னு கூட ஒரு இதுல வந்து 14 திட்டங்கள்ல வந்து சொல்லியிருப்பாங்க. கண்களை உயர்வாக நம்ம வந்து மதிக்கணும்னு சொல்றாங்க. உடற்பயிற்சியில வந்து ஒரு சில பயிற்சி மட்டும் தான் நம்ம வந்து கண்கள திறந்து செய்றோம். நின்ற நிலையில், அதாவது நின்ற நிலையில வந்து கை விரல்களை பார்த்து, நம்ம கட்டை விரல்கள பார்க்க சொல்லுவாங்க. அதை கால் கட்டை விரலை அழுத்தி, கை கை கட்டை விரல வந்து நம்ம கண்களால் பார்த்து இடது, வலது அப்படிங்கிற ஒரு ரொட்டேட் குடுப்போம். இடுப்ப வந்து சுத்தி, கால வந்து கட்டை விரல காலோட கட்டை விரல அழுத்தி, அதுல வந்து நம்ம கண்ண திறந்துட்டே செய்றோம். அதன் பிறகு கண் பயிற்சியில முழுவதுமே கண்களை திறந்தே வந்து நம்ம செய்றோம். கண்களுக்கு ஒரு வார்ம் அப் தர்றோம் இல்லைங்களா? அதன் பிறகு நம்ம மகராசனத்துல வந்து குப்புறப்படுத்த நிலையில வந்து அதாவது ட குரோக்கடைல் வாக்குன்னு சொல்லுவாங்க. முதலை போன்று வந்து இடப்புறமாகவும், வலப்புறமாகவும் நம்மளோட கை கட்டை விரல பார்த்துக்கிட்டே, வயிற்று பகுதிய கீழ வச்சு, நெஞ்சு பகுதிய தூக்கி நம்ம வந்து விரல்களை பார்த்துட்டே செய்றோம். மற்ற பயிற்சிகளை வந்து நம்ம கண்களை திறந்து செய்யறப்போ, மனமானது உறுப்புகளை கவனிக்க மறந்து, எதை பார்க்கிறோமோ அதனுடன் வந்து நம்ம வந்து எண்ணத்த கொண்டு, நம்ம மனச கொண்டு அத அலபாய தொடங்கிர்றோம். ஏன் வந்து இந்த ஒரு பயிற்சியில மட்டும் நம்ம வந்து கண்கள மூடி செய்றோம். சில பயிற்சிகள கண்கள திறந்து செய்றோம். இதுக்குரிய விஞ்ஞானம் வந்து நெறைய வந்து சூத்திரங்கள் வந்து உள்ளுக்குள்ள மறைஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த எண்ணத்தோட நம்ம எண்ணத்த வந்து கண்கள திறந்து செய்றப்போ, எங்கெங்கோ நம்ம வந்து மனம் வந்து கொண்டு சென்று அந்த பயனற்றதாக்கி விடும்ன்னு சொல்றாங்க. அதாவது மனதை ஒன்றி உறுப்புகளோடு தொடர்பு படுத்தி நம்ம வந்து செய்றப்ப தான் அந்த பயிற்சியோட மகத்துவம் நமக்கு நன்மையை தரும்ன்னு சொல்றாங்க. கண்களில் உள்ள அந்த கழிவுகள் வந்து சுத்தம் செய்யக்கூடிய சில மருந்துகள் கூட சில மனவளக்கலை மன்றங்கள்ல வந்து ஊத்துறத வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த வந்து சில மனவளக்கலை மன்றங்கள்ல கலிக்கம் என்ற மருந்து கூட இன்னைக்கு வரைக்கும் ஊத்திட்டு வர்றாங்க. கண்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு நெனச்சு. இன்னைக்கு அந்த மாரி மருந்துகள்லாம் இன்னைக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. அவ்வளவா ஊத்துறதும் இல்ல. கண்கள கவனிக்கிறதுமே இல்ல. மகிழ்ச்சியோ, அழுகையோ நமது கண்கள் மூலமாக தான் துக்கமோ, சந்தோஷமோ கண்கள் மூலமாகத்தான் நம்மளுக்கு முதல்ல வந்து வெளிப்படுத்துறோம். பிறக்கும்போது நாம கண் ஆரோக்கியத்தோட தான் இங்க வந்து நம்ம பிறக்கிறோம். ஒரு பிறக்கிறோம். ஆனா வந்து இந்த நடுவுல வந்து நம்ம எதையோ முறை மாறி நம்ம கண்கள வந்து ஆற்றல விரயம் பண்ணி எதையோ நம்ம வந்து பார்த்து கண்கள வந்து விரயம் செஞ்சுர்றோம் இல்லைங்களா? ஒரு பல்பு எரியும்போது, அந்த அணைஞ்சு அணைஞ்சு வந்து அந்த மினுக்கு மினுக்குன்னு வந்து எரியிறத நம்ம பார்ப்போம். அப்போ அந்த பல்பு வந்து என்ன உணர்த்துதுன்னா,
இந்த இடத்துல வந்து மின்சார தடை ஏற்படுது, இதை சரி செய்யுங்கன்னு இண்டிகேட் குடுக்கும். இண்டிகேட் பண்ணும். அந்த பல்ப் வந்து ஒழுங்கா வந்து நம்ம போட்டோனே எரியாது. இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல கரண்டோட சப்ளை வந்து ஒழுங்கா வரல அப்படின்னு. அதே போலத்தான் வந்து கண்களும் நமக்கு வந்து சில அறிகுறிகளை வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். கண்கள் ஒவ்வொரு நேரமும் எச்சரிக்கை தரும். அதை கவனித்து நம்ம வந்து உடனே வந்து ஒண்ணு கண் மருத்துவர கவனிக்கணும். இல்லைன்னா கண் பயிற்சிய நாம சிறப்பா சின்சியராக பயிற்சி செய்யணும்னு சொல்றாங்க. கண்ணுக்கு மட்டும் வந்து ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா, அந்த மூடக்கூடிய அந்த மூடிக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை வந்து இயற்கையாவே படைக்கப்பட்டுள்ளது. இடது விழி கலங்கிச்சுன்னா, வலது விழியும் வந்து கலங்கும்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ல அடிபட்டுச்சு அப்படி தூசி விழுந்துருச்சு அப்படின்னா, 2 கண்கள்லயுமே கண்ணீர வந்து ஆட்டோமேட்டிக்கா மூடி கண்கள்ல இருந்து நீர் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த உள்ள வந்து குளுக்கோமா சரியாக நமது உடற்பயிற்சியில வந்து கண் பயிற்சி செஞ்சாலே போதும். அந்த குளுக்கோமா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுடைய உடல்ல எடுத்துக்கிட்டோம்னா, 72,000 நரம்புகளை வந்து நரம்புகளால் உடையதுன்னு சொல்றாங்க. 72,000 நரம்புகளில வந்து நம்மளுக்கு தலைப்பகுதியில மட்டுமே 7,000 நரம்புகள் வந்து இருக்கிறதாக மகரிஷியார் சொல்றாங்க. அதாவது காதுல 3,000 நரம்பு, 2 கண்கள்ல வந்து 4,000 நரம்புகள் இருக்குதாம். தலை அ தலையில வந்து அதாவது ஒரு தலைவலி ஏற்பட்டா கூட, நம்ம டாக்டர் கிட்ட போனா கூட, அவர் முதல்ல வந்து நமது பிபிய செக் பண்ணுவாரு. அப்புறம் தலை சம்பந்தப்பட்ட எந்த நோய் வந்தாலுமே, முதல்ல சொல்றது வந்து, "நீங்க ஒரு கண் மருத்துவரை போய் பாருங்கன்னு" சொல்லுவாங்க. ஏன்னா, தலையிலிருந்து நம்மளுக்கு இத்தன நரம்புகள் வந்து எல்லாமே கண்கள் வழியாக பின்னப்பட்டது தான். அப்போ தலை வலிக்குது அப்படின்னம்னா, நம்ம தலைய மட்டுமே வந்து கவனிக்கக் கூடாது. கண்ண வந்து வந்து கண் டாக்டர வந்து பாருங்கன்னு நம்மளுக்கு மருத்துவர் வந்து சொல்லுவார். தலையில் உள்ள அத்தனை நரம்புகளுமே நமது கண்களோடு தொடர்புல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. நமது கருவிழியை வந்து சுற்றிலும் வந்து வெண்மின் தசைகளால் வந்து நம்மளுக்கு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த சூரிய ஒளிய கூட வந்து நம்ம காலையில வந்து கண்களால பார்த்து தான் ஆற்றலை வந்து உள்வாங்கிக்கிறோம். நமது முன்னோர்கள் எல்லாம் தானாகவே அந்த கண்கள்ல வந்து உள்ள அந்த வர்ம புள்ளிகள வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் பக்கம்லாம் கிராமவாசிகள் கண் பூளை எடுக்கிற மாரி, அதுல ஒரு வர்ம புள்ளிய டச் பண்ணுவாங்க. மேல் நோக்கி டச் பண்ணுவாங்க. ரவுண்டா கண்ண சுத்தி வந்து அப்படியே டச் பண்ணுவாங்க. அதாவது அதுல வந்து 5 வர்ம புள்ளிகள் வந்து அந்த கண்ண சுத்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த கண்கள்ல வந்து புருவ வர்மம்ன்ற ஒண்ணு இருக்கும். நட்சத்திர காலம்னு ஒண்ணு இருக்கும். மந்திர காலம்னு இருக்கும். இன்னும் வந்து 5 வர்ம நரம்புகள் வந்து அந்த கண்கள சுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. இன்றைய குழந்தைகள் வந்து நம்ம நெறைய வந்து விட்டமின் குறைபாட்டாலும், அ நெறைய சத்தான உணவு உண்ணாமலும், நெறைய வந்து அந்த உணவுக்கேத்த வந்து அ ஆன்லைன் கிளாஸ்கள்லாம் நெறைய வந்து அட்டெண்ட் பண்றாங்க. ஆனா உணவு, விட்டமின் குறைபாடு. ஆனா கிளாஸ் பண்ண கவனிக்கிறது ஆன்லைன் கிளாஸ்ல. நெறைய ஊட்டச்சத்து உணவை வந்து உண்ணாததால தான் இன்னைக்கு கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படுவதாக மருத்துவ அறிக்கையில வந்து சொல்லப்படுது. ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, கண்களை வந்து சிமிட்டாமலே ஒரே பார்வையாக, நீடித்த பார்வையாக அந்த டீச்சர கவனிக்கணும், அந்த கிளாஸ கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உட்கார்ந்து அந்த ஒளிய வந்து கவனிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கண்கள் வந்து வறண்டு போயி, அந்த வறண்டு போகும் நிலை வந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. நமது உடற்பயிற்சியில வந்து 7 நிலையாக அந்த கண் பயிற்சிய வந்து தந்திருக்காங்க. 14 வயசுல இருந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க கூட 8 வயசுல கூட இருந்து 80 வயசு வரைக்கும் செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் நம்மளுக்கு உடற்பயிற்சியில வந்து சுவாமிஜி குடுத்துருக்குறாங்க. இல்லைங்களா? அப்போ கண்கள் மிக வந்து முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அந்த கண்கள் வந்து 3க்கு மிக அருகாமையில் இருப்பதனால தான், மூளைக்கு வந்து மிக அருகாமையில வந்து கண் இருப்பதால தான், தலை வலித்தவுடன் கண்ணை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. நமது கண்களில் வந்து 6 வகை தசைகள் வந்து இருக்கிறதாக சொல்றாங்க. கருவிழிகளில் 2 தசைகள் உள்ளது. இந்த தசைகள் வந்து இறுக்கம் வருவதால தான், அந்த கிட்ட பார்வை, தூர பார்வை என 2 பார்வைகள் ஏற்படுது. உடலுக்கு வந்து 2 பிரஷர் வந்து இருக்குமாம். அதாவது உடலுக்கு ஒரு சர்க்கரை என்ற பிரஷர்னும், கண்களுக்குள்ள ஒரு பிரஷரும், பிளட் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. சுகர் வந்துச்சுன்னா கண்ணுல பிரஷர் வந்துருச்சு அப்படின்னு வந்து மருத்துவர் சொல்றாங்க தானே. கண்ல வந்து ஆப்பரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க தானே. இப்போ 2 பிரஷர்கள் வந்து உள்ள வந்து நடக்கும். உடல்ல எனர்ஜி வந்து ரிசீவிங் அதாவது ஆண்டனா அதாவது வான்காந்த ஆற்றலை ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றக்கூடிய அந்த வெளி உறுப்புகள் வந்து இருக்குது. அதன் வழியாகத்தான் வந்து ஆற்றல் வந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க. கண் பயிற்சி நாள்தோறும் நம்ம செய்ய செய்ய ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் என்ற 5 ஓட்டங்களுமே வந்து சரியாக நரம்புகள்ல வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கண்களில் ஏற்படும் அந்த விரைவு வந்து
தலை வரை கொண்டு செல்லும்னு சொல்றாங்க. கண்களை குளிர்ந்த நீர்ல வந்து அப்பப்ப கழுவணும்னு சொல்றாங்க. அப்படி கழுவுவதால அந்த வெண்மென் தசைகள் வந்து பயனடையும்னு சொல்றாங்க. ஒரு குழந்தையிடம் வந்து செல்போனை வந்து தந்தா, கண்களை வந்து சிமிட்டாம ஒரே பார்வையா பார்க்கும். அப்போ கண் வறட்சி தானே ஏற்படும். கருவிழியை வந்து நம்ம உருட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த கருவிழியானது கீழ, மேல வட்டமாக சுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து பார்வை வந்து தெளிவடையும்னு சொல்றாங்க. மூக்கெல்லாம் தலைக்கு முன்பெல்லாம் வந்து நம்ம வந்து தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சு குளிக்க சொல்லுவாங்க. கண் எரிச்சல் குறையும், சூடு குறையும். ஆனா இன்று இதெல்லாம் வந்து மறந்தும், மறைந்தும் வருகிறதுன்னு சொல்றாங்க. இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டும் இல்லைங்களா? உடல் உஷ்ணம் குறையாததால தான் இன்னைக்கு நெறைய பசங்க கிட்ட, மாணவர்கிட்ட மனக்குழப்பமும், மனச்சோர்வும் அடையிறாங்கன்னு சொல்றாங்க. வாழும்போதே கண் தானம் செய்றாங்க. அதற்காக கண்கள் சரியாக பராமரிக்கப்படணும் தானே! அதுக்கு பயிற்சி தானே நம்மளுக்கு முக்கியம். நமது உணவில வந்து கேரட்டு, கீரைகள், ஆரஞ்சு பழம், பப்பாளி சாப்பிட்டு வந்தா கூட கண் பார்வை வந்து குறைபாடுகள் வந்து ஏற்படாதுன்னு சொல்றாங்க. கைகளை வந்து அடிக்கடி வந்து நம்ம ரப் பண்ணி கண்கள்ல வைத்து ஒத்தி எடுக்கணும்னு சொல்றாங்க. வலிகள் எப்போதுமே கண்ணீரில் மட்டும் இல்லை இருப்பதில்லை. சில நேரங்களில் வந்து சிரிப்பிலும், ஆனந்தத்திலும், மகிழ்ச்சியிலும் வந்து நிறைந்திருக்கும்னு சொல்றாங்க. ஆகவே கண்கள்ல வந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே நம்மளுக்கு வரணும். அதுக்காக நம்ம வந்து மகிழ்ச்சியான இந்த கண் பயிற்சிய நம்ம செய்யணும். நமக்கு கிடைக்கட்டும் இல்லைங்களா? அந்த மகிழ்ச்சி கிடைக்கட்டும். கண் பயிற்சி செய்வோம், கண்களை பாதுகாப்போம். ஒரு குடையால வந்து மழைய வந்து நிறுத்த முடியாது இல்லைங்களா? ஒரு குடைய கொண்டு மழைய நிறுத்த முடியுமா? ஆனா அந்த நிமிடம் நம் மீது விழும் மழை நீரை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியும். அதே போல கண்ணாடி என்பது நிரந்தர தீர்வை தராது. நமது கண்கள் தெளிவாக இருந்தால்தான் நமக்கும் பாதுகாப்பு, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் பாதுகாப்பு, பிறர் உதவி இல்லாம நாமே வந்து கடந்து போறதற்கு இந்த பாதைக்கு வழி கொடுப்பது கண்கள் மட்டுமே. ஆகவே கண் பயிற்சியை செய்து கண்களை பாதுகாப்போம் என்று கூறி எனது சிறிய சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்ல நல்ல மிக அருமையான ஒரு கருத்துக்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நம்முடைய குழந்தைய கொஞ்சும் போதே கண்ணே கண்மணியேன்னு சொல்லி கொஞ்சுறோம். அதே போலதான் நம்ம கண்ணு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அம்மா நல்லா தெளிவா சொன்னாங்க. இந்த குளுக்கோமா லெவல் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே நம்முடைய பயிற்சிகள் மூலம், நம்முடைய சுவாமி சொல்லி கொடுத்த கண் பயிற்சி மூலம் குளுக்கோமா அளவு மெயின்டைன் பண்ண முடியும். லெவல் அந்த அளவு அதே அளவு பாதுகாத்து கொள்ள முடியும்னு தெளிவா சொன்னாங்க. நம்முடைய கண் பயிற்சி எந்த அளவுக்கு நமக்கு பயன் தருகிறது. நம்ம செய்ய செய்ய அதுவே நம்ம கண்ணாடியை நிரந்தரமாக எடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நம்முடைய கண் பயிற்சி அந்த அளவுக்கு ஒரு பயன் தரக்கூடியது. அம்மா அவர்கள் நல்ல ஒரு அருமையான கருத்துக்களை நமக்கு சொன்னாங்க. அம்மா அவர்களை வாழ்த்துவோம். இன்றைக்கு நமக்கு மிகச்சிறந்த கருத்துக்களை கூறி உரை நிகழ்த்திய பேராசிரியர் அருள்நிதி சாந்தி லோகநாதன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினா உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் இயற்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிகள்ங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உடல்நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உடல்நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், களங்கங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி விடைபெறுவேன். நன்றி. வாழ்க வளமுடன்.